"யோவ் சேட்ட, உன் சாட்ட ஐய்யய்யோ! சாரி, சாரி. ஏய் சாட்ட, உன் சேட்ட ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுயா. 2026ல தமிழ்நாட்டுல இருக்க முக்கிய பணக்காரர்கள்ல நீயும் ஒருத்தன் ஆயிடுவ போல இருக்கே. திராவிடத்த அப்படி நக்குற. அதானே பராசக்தி படத்துக்கு அவ்வளோ முட்டு குடுக்குற. நீ திராவிடத்த எதிர்க்கிறவனாச்சேயா. அப்புறம் எப்பிட்றா? ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுல இரு. ஒண்ணு தமிழ் தேசத்த பேசு, இல்ல திராவிடத்த பேசு. இது 2ம் கெட்டா மாரி விஜய் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, திராவிடத்துக்கு ஆதரவு குடுக்குற. ஓ! பெட்டி நெறைய கிடைக்கும் போல இருக்கு. உனக்கு தமிழ் தேசியம்லாம் முக்கியம் இல்ல. மேதகு பிரபாகர் இருந்திருந்தா கூட உனக்கு கள்ளிப்பால ஊத்தி உன்ன சாவடிச்சிருந்திருப்பாரு. அவரு வேற இல்ல. அதனால உன் பாட்டுக்கு நீ இஷ்டத்துக்கு ஆடுற. தமிழ் தேசியம்னா, தமிழ் தேசியத்துல ஒரே நிலைப்பாட்டுல நில்லு. ஒண்ணு அங்கிட்டு நில்லு, இல்ல இங்கிட்டு நில்லு. அத விட்டுட்டு நடுவுல நிக்காத. லாரி வந்து ஏத்திட்டு போயிடும். இத உங்க அண்ணன் தானே சொன்னாரு. அந்த புத்தி கூட உனக்கு இல்லையா? உன் வாய எப்படி வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறியே! இது உனக்கே பொறுக்குமாய்யா? கொஞ்சம் யோசித்துப் பாரு. தமிழ் தேசத்த விட்டுட்டு திராவிட